பெரம்பலூர் அருகே தரிசு நிலத்தின் வழியாக விளைநிலங்களுக்குள் செல்லும் பொது மக்களை தடுத்து நிறுத்தும் தனிநபர் லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுவதாக மாவட்ட காவல்துறையிடம் புகார் மனு. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பாண்டகாப்படி ஊராட்சியில் இருந்து 20க்கும் மேற்பட்டோர் தாங்கள் விவசாயம் செய்யும் நிலத்திற்கு செல்லும் பொது பாதையை மறித்து மிரட்டல் விடும் அதே ஊராட்சியை சேர்ந்த கருப்பையா என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை உதவி கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவை வழங்கினார்கள். மனுவில் கூறியிருப்பதாவது: பொதுமக்கள் விளைநிலங்களுக்கு செல்லும் பாதை நீரோடை தரிசு எனவும் அந்த பாதையை பொதுவாக பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது கருப்பையா, விஜயராணி, பிச்சைமுத்து ஆகிய ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவ்வழியாக அவர்களது விளைநிலங்களுக்கு செல்பவர்களை கடந்த 2 ஆண்டுகளாக செல்லக்கூடாது என்றும் இது அவர்களுக்கு சொந்தமான நிலம் என்றும் கூறி வந்த நிலையில் தற்போது இந்த பாதையில் உங்களது விளைநிலங்களுக்கு செல்ல வேண்டுமானால் ஒவ்வொருவரும் 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் இயந்திரம் கொண்டு சாலையை குழி தோண்டி விடுவதாகவும் மிரட்டி வருகின்றனர். அதை மீறும் பட்சத்தில் வயலுக்கு செல்லும் உங்கள் மீது SC/ST பிரிவில் வழக்கு பதிவு செய்வதாகவும் மிரட்டுவதாக கூறப்படுகிறது. எனவே பொதுமக்கள் வயலுக்கு செல்ல வழியில்லாமல் விவசாயம் பாதிப்படைவதால் செய்வதறியாமல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட காவல் உதவி கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவை வழங்கியுள்ளார்கள். புகார் மனுவை பெற்ற மாவட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் விசாரணை செய்து தகுந்த தீர்வு காணப்படும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பாண்டகாம்பாடி கிராமத்திலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு 100 பேர் போக்குவரத்து பாதை ஓரமாக பாதை அமைத்து சென்று வந்து கொண்டிருக்கிறோம். அதில் கருப்பையா என்பவர் என் காட்டு மேல் போகக்கூடாது, வரக்கூடாது, ஓடத்தரிசு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாப்புல. நான் மனநல பாதிக்கப்பட்டவன், நான் எது செஞ்சாலும் கேஸ் எனக்கு கிடையாது அப்படி இப்படின்னு தரக்குறவாக பேசுகிறாப்புல. இல்லைனா ST/ST கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவோன்னு மிரட்டுறாப்புல. அதனால் கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். பணம் கேட்குறாப்புல, ஒரு ஆள் மேலே 1 லட்ச ரூபா பணம் கேட்குறாப்புல. நாங்கள் தரிசுக்கு எப்படி காசு கொடுக்குறது? அது ஓட தரிசு, பட்டாவும் கிடையாது. எங்களை மிரட்டி போக்குவரத்துலையும் தரக்குறவாக பேசுகிறாப்புல. அது சம்மந்தமாக SP ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கோம். 10 பேர்த்துக்கும் பிரச்சனை, அந்த பாதை பிரச்சனை எங்களுக்கு. 10 பேர் நாங்கள் உள்ளே போய் ஆகணும். அவர் 2 காட்டை தாண்டி தான் வந்தாகணும். அதனால் இவங்க வந்து எங்களை எல்லாத்தையும் மிரட்டி காசு கொடுத்துட்டு தான் நீங்கள் அந்தாண்ட போகணும், இல்லைனாக்கா நீங்கள் இதில் வர முடியாது அப்படின்னு சொல்லி போட்ட பாதையை திருப்பி பெரட்ட வந்தார். நாங்கள் அதுக்கும் திருப்பி பிரச்சனை பண்ணோம். எங்களை மங்களமேட்டிலேருந்து SP ஆஃபீஸ் வரையும் எங்கெங்கேயும் எங்களை அலைய விட்டு திருப்பி 6 மாதம் கழிச்சு திருப்பியும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நாங்கள் வந்து இனிமேல் எப்படி நாங்கள் உள்காட்டு போகிறது, காசு கொடுத்தா தான் போகணுங்கிறாங்க. நீங்கள் இது வந்து கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? அதுக்காக திருப்பியும் கேஸ் SP ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். நீங்கள் தான் இதுக்கு எங்களுக்கு உத்தரவு சொல்லணும்.